எல்லாருக்கும் ஹாய், வெல்கம் டு அபியின் உலகம். இன்றைக்கி நம்ம சேனலில் இட்லிக்கு சைட் டிஷ்ஷாக ஒரு சூப்பரான சட்னி ரெசிபி எப்படி பண்ணலாங்கிறது பார்க்க போகிறோம். தக்காளி விலை இவ்வளோ ஹையாக இருக்கே, தக்காளி சேர்க்காமல் என்ன தான் சைட் டிஷ் பண்ண முடியும்? எந்த ரெசிபி எடுத்தாலும் ஒரு தக்காளியாவது சேர்க்குற மாதிரி வந்துடுது. இப்படியெல்லாம் புலம்பிகிட்டு இருக்க ஹவுஸ் ஒய்ஃப்னால் உங்களுக்கான வீடியோ தான் இன்றைக்கி இருக்க போகுது. ஒரு சின்ன பீஸ் தக்காளி கூட சேர்க்காமல் ரொம்ப ஹெல்த்தியாக ஒரு 10 நிமிஷம் ப்ரிப்பரேஷன் டைம் தான். அந்த 10 நிமிஷத்தில் எப்படி ஈஸியாக பட் டேஸ்டியாக ஒரு சட்னி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த சட்னி இட்லி, தோசை இந்த மாதிரி ரெசிபீஸ்க்கெலாம் ரொம்ப நல்லா போகும். இந்த மாதிரி சாஃப்டான இட்லி எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுங்கிறதுக்கான வீடியோ வேணும்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இனி வர வீடியோஸில் உங்களுக்கு ஃப்யூச்சரில் அப்லோட் பண்ணுறேன். சுட சுட இருக்கக்கூடிய இட்லி ப்ளஸ் இந்த சைவ வீட்டு சட்னி. இந்த சட்னியோட நேம் அப்படி தான் சொல்லுவாங்க. இது 2 இருந்தால் போதும், இட்லி நம்ம கணக்கில்லாமல் சாப்பிட்டுட்டே இருக்கலாம். இப்போ இந்த சட்னி செய்கிறதுக்கு தேவையான பொருள்கள் என்னென்ன அப்படிங்கிறது பார்த்துடலாம். இதோட மெஷர்மெண்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தாங்க இந்த சட்னிக்கு நமக்கு மெயினாக தேவையான பொருள். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து எடுத்திருக்கேன், 3 டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பு, நம்ம சாம்பாருக்கெல்லாம் சேர்க்கக்கூடிய பருப்பு தான், 4லேருந்து 5 வரமிளகாய். இது கூட சட்னி உங்களுக்கு கலர்ஃபுல்லாக வேணும் அப்படின்னா ஒரு 2-3 காஷ்மீரி மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 4-5 போல் சின்ன வெங்காயம். வெங்காயம் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம். வெங்காயத்துக்கு பதிலாக பூண்டு கூட சேர்த்துக்கலாம். அப்படி வெங்காயம் பூண்டு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன பாக்கு சைஸில் இருக்கக்கூடிய புளி, இந்த சட்னிக்கு தேவையான கல் உப்பு. இவ்வளோதாங்க. இந்த மாதிரி எல்லா பொருளையுமே நம்ம எடுத்து வச்சிட்டோன்னா ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷத்தில் சூப்பரான சட்னி நமக்கு ரெடி ஆயிரும். வெறும் வாணலியில் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய துவரம் பருப்பு அதை சேர்த்துடலாம். இந்த பருப்பு கருகிடக்கூடாது, மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வாசனை வர இதை வறுத்து எடுத்துக்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப் இதே ப்ரொசீஜர் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நல்லா சட்னி அவ்வளோ கமகமன் வாசனையாக சூப்பரான டேஸ்ட்டில் கிடைக்கும். இப்போ பாருங்கள், பருப்பு ஆல்மோஸ்ட் வறுபட்டாச்சு. துவரம் பருப்பு கூடுதலாக எடுத்துக்கோங்க, உளுந்து அதை விட கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இது கைவிடாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். சூப்பராக நம்மளோட துவரம் பருப்பு வறுபட்டாச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற வச்சுக்கலாம். அடுத்ததாக அதே பேனில் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய உளுந்து அதையுமே சேர்த்துடலாம். இப்போ நான் சொல்லியிருக்க அளவு எல்லாமே ஒரு வேளைக்கு ஒரு 3 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு நமக்கு சட்னி கிடைக்கும். இந்த உளுந்துமே நல்லா வாசனை வர மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கணும். இந்த வறுக்கிற ப்ராசஸ் தான் இதில் ரொம்ப முக்கியம். அதுதான் சட்னிக்கு நல்ல ஒரு அரோமா ப்ளஸ் டேஸ்ட் ரெண்டுமே கொடுக்கும். ஸோ கைவிடாமல் வறுத்துட்டு இந்த அளவுக்கு நமக்கு உளுந்து வறுபட்டால் போதும். இதையும் பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அதே இருப்பு சட்டியில் ஒரு 10 சொட்டு மாத்திரம் நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த எண்ணெயில் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய வெங்காயம், வரமிளகாய் ரெண்டையுமே ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய் கொஞ்சம் கூடவே சேர்த்துக்கோங்க, ஏன்னா இந்த சட்னிக்கு நம்ம நிறையா தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ நல்லா காரமாக வேணும்னு நினைக்கிறவங்க இன்னும் 1-2 மிளகாய் கூட எடுத்துக்கலாம். லைட்டாக வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா புளி, உப்பு ரெண்டையுமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 1 நிமிஷம் வதக்கிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இதையுமே நம்ம வறுத்து வச்சுருக்க பருப்பு கூட சேர்த்துட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா இந்த ப்ரௌன் கலரில் வர வதக்கிக்கணும். இது ஆறுனதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க எல்லா பொருளுமே கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு. இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காமல் பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு பொடி கன்சிஸ்டன்சிக்கு இது வந்துடுச்சு. இதுக்கப்புறமா தான் நம்ம தண்ணி சேர்த்து அரைக்கணும். இது ரொம்ப முக்கியம். இந்த டிப் ஃபாலோ பண்ணி இந்த சட்னி செய்யுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நம்ம செய்கிறப்ப அந்த பருப்பு எல்லாமே அந்த ஃப்ரெஷ்னஸோட நல்லா அந்த க்ரன்ச்சினஸோடவே இருக்கும். நம்ம முன்னாடியே தண்ணி சேர்த்து அரைச்சிட்டோன்னா ஒரு மாதிரி வதக்குன்னு ஆயிரும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பல்ஸ் மோடில் அரை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து அரைங்க. அதே மாதிரி நல்லா மையாக அரைக்காமல் இந்த அளவுக்கு மணல் பதத்துக்கு, நம்ம மண்ணெல்லாம் எந்த மாதிரி இருக்குமோ அதே மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் நம்ம இட்லிக்கு தொட்டு சாப்பிட்றப்ப ரொம்ப அப்படியே மண் மாதிரி இல்லாமல் நல்லா காரசாரமாக, அதே டயத்தில் நல்லா கரக் முறக்குன்னு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த சட்னிக்கு நம்ம நல்லெண்ணெயில் கடுகு, உளுந்து, பெருங்காயத்தூள், கருவேப்பிலை 3மே சேர்த்து தாளிப்பு கொடுத்துக்கலாம்.
பாருங்கள், சூப்பராக நம்மளோட சட்னி ரெடி ஆயாச்சு. இதில் வந்து நான் மிக்ஸி ஜார் கழுவிட்டு அந்த தண்ணி ஒரு 1/2 டம்ளர் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டோம்னா இட்லி மாத்திரம் சுட சுட ஊற்றிட்டு இந்த சட்னி வச்சு சாப்பிட்றப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். சட்னியோட கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தண்ணியாக இருந்தால் தான் நம்ம இட்லி மேலே விட்டு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். உப்பு செக் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் வேணும்னா நம்ம கொஞ்சம் போல் சால்ட் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தக்காளி விலை வந்து அதிகமாக இருக்கப்போ தான் இந்த ரெசிபி பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. இது வந்து இன்னும் சொல்லப்போனால் சூப்பரான ஒரு டைம் சேவிங் ரெசிபி. ஸோ நம்ம அவசரமாக இருக்க டைமில் ஒரு தொட்டுக்க ரெடி பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி சட்னி ரெசிபிஸ் எடுத்து செஞ்சால் சீக்கிரமாக செஞ்சிடலாம். ரொம்ப ஹெல்த்தியாகவுமே இருக்கும். நம்ம ஆயில் எதுவுமே ரொம்ப யூஸ் பண்ணல. ஸோ தாராளமாக இதை வந்து நம்ம வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்லாம். இப்போ பாருங்கள், சுட சுட இருக்கக்கூடிய நல்லா சாஃப்டாக மல்லிப்பூ மாதிரி இருக்கிற இட்லி, அதுக்கு வந்து கொஞ்சம் கூட தக்காளி எதுவுமே சேர்க்காமல் ஃப்ரெஷ்ஷாக பருப்பு வறுத்து அரைச்ச சைவ வீட்டு சட்னி. இந்த காம்பினேஷன் எப்படி இருந்தது அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கக்கூடிய சட்னி ரெசிபிஸ் அதோட பிளேலிஸ்ட் இருக்குது. உங்கள் ஃப்ரீ டைமில் அந்த பிளேலிஸ்ட்டை செக் அவுட் பண்ணுங்கள். அதோட லிங்க் நான் ஐகார்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். இந்த மாதிரி தக்காளி விலை கிலோ வந்து 130 ரூபா 140 ரூபா அந்த ரேஞ்சில் போயிட்டுருக்க டயத்தில் இந்த சட்னி கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்து வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் அபியின் உலகம்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.